ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்தா உனக்கு கண்ணு கூசுதா? ஒரு பிரைட் லைட் இருக்குது, உன்னை ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக சினிமாக்காரங்கெல்லாம் போடுவாங்க, உனக்கு கண்ணே தெரியாது, இருட்டாக இருக்கும். அப்போ ஒன்றுமில்லாத ஒரு எலக்ட்ரிக் வோல்டேஜ், அதை பார்த்தாவே உன் கண்ணு கூசுதே. அப்போ ஒரு கோடி சூரிய பிரகாசமான கடவுளை நீ கண்ணால் பார்த்துட்டு குருடாகாம இப்படி இருப்ப. இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஆனால் அதெல்லாம் தான் அந்த லெவலுக்கு நாம் போக வேண்டியிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இல்லை மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போனேன், அங்கே உங்களாலாம் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, அக்னி ஸ்தம்பனங்கள்னு சொல்லுவாங்க. அதை அவங்க உட்கார்ந்து இருக்கிற காற்றை சுற்றி அமைச்சிருவாங்க. அந்த எல்லைக்குள்ள ஒரு மனுஷன் போக முடியாது. மனுஷன் போகணுன்னு என்ன பண்ணோம், அவங்க உடம்புல எவ்வளோ பெனன்ஸ் பவர் இருக்குமோ, அந்த குண்டலினி எனர்ஜின்னு, அந்த அளவுக்கு நீ விரதம் இருந்து கட்டுப்பாடாக இருந்து உன்னுடைய ஹீட் ஈக்குவேஷன் மேலே வரணும். இப்போ இந்த ஹீட்டும் உள்ளகிறவங்களுடைய ஹீட்டும் மேட்ச் ஆச்சுன்னா தான் நீ அந்த அக்னி ஸ்தம்பங்களை தாண்டி போக முடியும் காட்டுக்குள்ள. இல்லைன்னா ஒரு நாள் போக முடியாது, அது உள்ளே விட மாட்டாங்க. இப்போது பனாமான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, நீங்கள் அங்கே போயிருந்தா உங்களுக்கு தெரியும். அங்கே 2 லெவலில் இருக்கும் ஓஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பேலன்ஸ் பண்ணி தான் கப்பலை இந்த பக்கம் விடுவாங்க. அவர் சுகதராகும் ஒரு கப்பல் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு. ஏன்னா தே ஹேவ் டு பேலன்ஸ் தி வாட்டர் லெவல்ஸ். இல்லைன்னா இது வேற ஹைட்டில் இருக்குது, அது வேற ஹைட்டில் இருக்குது. அதான் பனாமா கால்வாயின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வேற லெவலில் இருக்கிறாங்களா, நம்ம வேற லெவலில் இருக்கிறோம். நாம் அதை இன்க்ரீஸ் பண்ணி மேலே கொண்டு போனால் தான் அந்த காட்டுக்குள்ளே நம்மளால் ஊடுருவி அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இது எத்தனை பேரால் பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது. அது உனக்கே கூடு விட்டு கூடு பாய தெரியணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குகையை பிடிச்சிடுவாங்க. அந்த குகைக்கு ஒரு சின்ன பாம்பு உள்ளே போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும், ஒரு கல்லை வச்சு அடைச்சிருக்கும். அந்த குகைக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அப்போ நீ சாதாரணமாக மனுஷனாக தவழ்ந்து தேக்கி போனாலையும் உள்ளே போக முடியாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் த பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் இன்டு எ ரெப்டைல். நீ அந்த கோகுள்ள உள்ள போயிட்டு திருப்பி உன் பழைய வடிவத்தை எடுத்துக்கலாம், இல்லை தவத்தில் உட்காந்துடலாம். இது 2வது வழிமுறை. கர்நாடகா மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போனால் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு நல்லி தீர்த்தான்னு பேர். அந்த நல்லி தீர்த்தா நீ போய் தரிசனம் பண்ணணும்னா கபில ரிஷி தவம் பண்ண இடம். ஒரு கிணத்துல குளிக்கணும், மடியா ஈர துணி இருக்கு. அப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தில் கழுத்து வரைக்கும் தண்ணியில் ஈர துணியோட நீ நடந்து போனோம். போனால் அங்கே ஒரு பொந்து இருக்கும். அந்த பொந்துக்கிட்ட ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டா இருக்கும். நீ அந்த தண்ணியை எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஆனால் உள்ள வேற ஆள் இருக்காரு, அந்த கல் அடைச்சி வச்சிருக்கிற குகைக்குள்ள வேற ஒரு ஆள் இருக்காரு. அவரை நீ உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியே சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. இதான் அங்க இருக்கிற நல்லி தீர்த்தாவோட கான்செப்ட். அண்ட் ராங்கான ஆளு சுத்தபத்தம் இல்லாம குளிக்காம போனான்னா ஒரு பாம்பு அப்படியே தடுத்துரும். அவன் தண்ணியில குளத்துல கூட போகவே முடியாது. இட்ஸ் நாட் அலவுட். இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறைய இடங்கள் இருக்கு. மகேந்திரகிரி காட்டுக்குள்ள ஜலஸ்தம்பனம்னு ஒன்று இருக்கு. ஒரு குளம் இருக்கும், சங்கு தீர்த்தம், கந்தர்வ தீர்த்தம், ஏதோ இருக்கும். அந்த குளத்துல நீ கொஞ்சம் சொம்பில் தண்ணி எடுத்து குளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த குளத்துக்குள்ள அந்த கோகைக்கு போகிறதுக்கு வழி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த குளத்துக்குள்ள இருக்கிற வழியாக போயிட்டு அங்கே இருக்கிற குகையில் உட்காந்துருவாங்க. நீ தலைகளினாலே உனக்கு அங்கே போகவே முடியாது. எவ்வளோ உனக்கு நீச்சல் தெரியணும், மூச்சை பிடிக்கணும், அவங்க அலோவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே உன்னால் அங்கே போக முடியும். இப்படி ஜலஸ்தம்பனம்னு பேர் அதுக்கு. உலகம் பூராவும் இன்னைக்கும் நிறைய தெய்வ சக்திகள் இருக்கின்றன. அவங்க எவ்வளோ வருஷமாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கலாம் யாருக்கும் தெரியாது. நமக்கு முற்பிறவிகளில் அவங்கக்கிட்ட ஏதாவது தொடர்பு இருந்தால் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரணும், ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கணும். அப்போ நாம் அங்கே போவோம், நமக்கு அவங்களே கைட் பண்ணுவாங்க. நாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். சில நேரங்களில் யாரையும் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க பூஜை பண்ணுறதுக்குள்ள அம்சங்கள் இருக்கும். வெள்ளி மணி, வெள்ளி தட்டு, பூ போட்டது, ஊதுவத்தி வாசனை எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்கள நீ பார்க்க முடியாது. அதுக்கு பேர் திரஸ்கரணின்னு பேர். காடுங்களில் சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகையை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு நீ தெரிவே, உன் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஸோ அங்கேயே இருப்பாங்க அவங்க, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாது. பட் யூ வில் கெட் தேர் பிளஸ்ஸிங். இந்த மாதிரி இருக்கு.
சரி, சில நல்ல ஸ்பாட்ஸ் இருக்கு காடுங்களில். அங்கே நீ உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த வன தேவதைகள், தேவ கன்னிகைகள் எல்லாரும் நடந்து போவாங்க அந்த பக்கம். அப்போ அவங்க கால் சதங்க இருக்கு இல்லையா, அது ஜல் 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 அப்படி சத்தம் கேட்டுனே இருக்கும். உனக்கு தெரியும் அவங்க போறாங்கன்னா, ஆனால் அவங்கள ஒரு நாள் பார்க்க முடியாது. அப்போ நீ அம்மா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனா அந்த ஜல் 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 நின்றுட்டு அப்படியே ஒரு இடத்துல இருந்துட்டு திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுவாங்க. அவங்கள பார்க்க முடியாது. சிரிக்கிற சத்தம் கேட்கும், ஜல் சத்தம் கேட்கும். இது ஒரு வழி இருக்கு காட்டுல. இன்னொன்று சில நேரங்கள் நீ காட்டில் என்ன ரூமா கட்டி வச்சுக்கிறாங்க, எங்கேயாவது பாறை மேலே படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். தியானம் தெரியாதவன் காட்டுக்கே போகாது, பயத்திலேயே செத்துருவேன். யூ ஷுட் ஹேவ் சம் தியானம். உன் மைண்டை எதை பற்றியும் யோசனை பண்ணாமல் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக தியானத்தில் கொண்டு போனாதான் நான் சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியும், இல்லைன்னா பயத்தில் செத்துருவேன் நீ. அப்போது நமக்கு தெரியும், ஒரு ஹை லெவல் ஆஃப் தியானம் போனோடனே நம்மளை விட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தலைமாட்டில் நிற்கும். நம்மளோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் கால் மாட்டில் நிற்பாங்க. நமக்கு தெரியும் அவங்க யார், இந்த பக்கம் நிற்கிறவங்க யார், இந்த பக்கம் நிற்கிறவங்க யாரெல்லாம் தெரியும். அண்டு பார்த்தா இப்போ விருத்தாம்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது நம்ம ஊர் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு வயசான பாம்படம் போட்ட காதோட அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் விருத்தாம்பான்னு சொல்றது. இந்த மாதிரி ஹையர் ஸ்பிரிட்ஸ் அண்ட் லோவர் ஸ்பிரிட் நம்ம எங்க இருக்கமோ தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ரெண்டு பக்கம் நிற்பாங்க. அதே மாதிரி இங்க நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிற போது அங்க அவங்க பூஜை பண்ற வாசனை சத்தம் அதெல்லாம் இங்க நம்ம மூக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். தியானம் பண்ணணும், ஆனால் சும்மா ஒன்றும் வந்துடாது. அண்ட் ஒரு தடவை நாங்கள் மைந்தரிகிரியில் ஒரு குறிப்பிட்ட இடம் போனோம், ராகு தீர்த்தம்னு பேர். அங்கே ஒரு சும்மா ஒரு பாறை கட்டு தான், கோகல்லாம் இருக்காது. எப்பயுமே காட்டில் நீ நெருப்பு மூட்டிடணும். ஒரு 3 கல் வச்சு நெருப்பு மூட்டிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிடணும். உனக்கு எப்பயாவது சுடு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெருப்பு இருக்கிற இடத்துல மிருகங்கள் வராது. அதாவது எப்பயுமே காட்டில் மிருகங்கள் வராமல் இருக்கணும்னா நெருப்பு மூட்டிடணும். அப்படி மூட்டிட்டு உக்காந்துருக்காங்க. அப்போ சந்திரகாந்த் இருந்தாராங்க, இன்னும் யாரோ இருந்தாங்க, ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. ஒரு பாம்பு உடம்பு, ஒரு வயசான கிழவ மூஞ்சி, கழுத்திலிருந்து கிழவ மூஞ்சி, உடம்பு கீழே ஒரு பெரிய பாம்பு சந்திரகாந்த் ஒரு அடி அடிச்சுட்டு, வேலை கட்ட வெளியே வரக்காத, உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும் உனக்கு, நீயே சொல்லுப்பாடு. இப்படியெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் உனக்கு மரண பயம் இருக்கக்கூடாது, மந்திரம் இருக்கணும். நான் சொல்றது ஒரு ப்ரிலிமினரி ஹைட் ஆஃப் தி ஃபாரஸ்ட். அதுக்கு மேலே போக போக பெரிய அதிசயம் உன்னை போக விட மாட்டாங்க. அங்கே கல்வெட்டெல்லாம் இருக்கும், இது எச்சர்கள் வனம், மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு, அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கும். அப்பதான் போக முடியும். இல்லைன்னா சும்மா எல்லாம் போனீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க. நீங்க மென்டலானதே தெரியாம இருப்பாங்க மெட்ராஸ்ல இருக்கிறவங்க. ஏன்னா போன மச்சான் திரும்பி வரலையே, அங்கே இருந்துட்டேன். அந்த காட்டில் இருக்கிற சில நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கும் காட்டில். உன்ன மாதிரி யாரோ ஒரு எழுச்சி வாயும் பயந்தாங்கொல்லி மாட்டினா உங்க உடம்புக்குள்ள வந்துடும். உடம்புக்குள்ள வந்துட்டு காட்டில் கனிகள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அது ஜாலியாக சுற்றின்னு இருக்கும். ஏன்னா இட் வாஸ் அனேபிள் டு ஈட் அண்ட் என்ஜாய் ஆல் தீஸ் திங் இன் எத்தீரியல் பாடி. அதனால யாராவது பயந்தாங்கொல்லி போயிட்டான்னு ஆகிடும். அவன் பார்த்தா முனுசாமிக்கு ஒன்னாரா இருப்பான், அவன் கூட வந்திருக்கிறது ஏதோ ஒரு முனுசாமியா இருக்கும். அது இவனுக்கே தெரியாது. இஸ் ஐடென்டிட்டி வில் பி லாஸ்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் இயர். காட்டில் தாடி கிடி வளர்த்துனுட்டு அப்படியே சுற்றின்னு இருப்பான் மென்டலா. அதனால காடு என்பது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் அல்ல. கடவுளை இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுங்கிறதும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சிருக்கணும். அதுக்கு மேல உங்கள்கிட்ட பதவி பூர்வ புண்ணியானம், முற்பிறவிகளுடைய புண்ணியம் இருக்கணும். உனக்கு இந்த தரிசனங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சில சித்தர்களும் முனிவர்களும் ஏற்கனவே உங்களோட தவம் பண்ணவங்க காட்டில் இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் லபிக்கும். இல்லைன்னா யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம், யூ ஓன்ட் கெட் எனி திங். ஏதோ காட்டில் இங்கே உட்காந்து இருந்தது காட்டில் போய் உட்காந்துருப்பேன், எப்பயும் வீட்டையும் ஆஃபீஸையும் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் மைண்டு கொஞ்சம் கலங்கிட்டு ஓடி வந்துடுவேன். உனக்குள்ளே எந்த காற்றும் வரலன்னா, இல்லைன்னா அங்கேயே இருந்துருவேன்.